ஒரு பள்ளியில் கணிதம், இயற்பியல் மற்றும் உயிரியல் ஆகிய பாடங்களுக்கான இடங்கள் 5:7:8 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. இந்த இடங்கள் 40%, 50% மற்றும் 75% உயர்த்துவதற்கான நெறிமுறை பெறப்பட்டுள்ளது எனில் உயர்த்தப்படும் இடங்களின் விகிதம் என்னவாக இருக்கும்? நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர் விகிதத்துல சதவீதம் அப்படிங்கிறது வரதுனால அந்த கணக்கு நம்ம செய்யணும். சரிங்களா? போன கணக்கு நம்ம செஞ்ச மாதிரி தான் அந்த கணிதம், இயற்பியல், உயிரியல் இந்த பாடங்களுக்கான இடத்தை வந்து விகிதத்துல கொடுத்துருக்காங்க. நம்ம அதே மாதிரி போன கணக்கு சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், ஏதோ ஒரு காமனான நம்பரை வந்து அதில் வந்து அடிச்சிருப்பாங்க. நம்ம அதுக்கு வந்து எந்த ஒரு காமனான நம்பர்னா நம்ம பிரிக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், 10 அப்படிங்கிற நம்பரை வந்து அந்த 5:7:8 அப்படிங்கிறதோட நம்ம பெருக்க போறோம். அப்போ மொத்த இடங்கள் நம்மளுக்கு எவ்வளவுன்னு தெரியும். சரிங்களா? அப்ப நம்ம டைரக்டாவே நான் 5:7:8 அப்படிங்கிறதோட என்ன பண்றேன், இதோடய 10 பேருக்கிறேன் 50. சரிங்களா? இதோடய 10 பேருக்கிறேன் 7 10 70. இதோடையும் நான் 10 பேருக்கிறேன் 8 10 80. அப்போ மொத்த இடங்கள் வந்து கணிதத்துக்கு வந்து 50, இயற்பியலுக்கு வந்து 70, உயிரியலுக்கு வந்து 80 இடங்கள் இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த 50 இடத்துல 40% உயர்த்துறாங்க, இந்த 70 இடத்துல 50% உயர்த்துறாங்க, இந்த 80 இடத்துல 75% உயர்த்துறாங்க. அப்போ உயர்த்தப்படும் இடங்கள் எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டோம்னா, அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து வீத அடிப்படையில் நம்ம எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணி வீதம் கிடைச்சிடும். சரிங்களா? அப்ப மொத்த இடங்கள் கணிதம் 50 போயிருக்குன்னா 50 40% எவ்வளவு பார்க்கணும். நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஏதோ வந்து லெட்டர்ஸ்ல எழுதி நான் எக்ஸ்பிளைன் ஏன்னா டைம் ஆகும். சரிங்களா? அப்போ 50 கணிதத்துக்கான இடங்கள் வந்து 50, 50ல வந்து 40%, 40/100. இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0. அப்ப 5×20. உயர்த்தப்படும் இடங்கள் 20 வந்து கணிதத்துக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்து இயற்பியல் வந்து 70 இடமா, 70 இடங்கள் 50%. 50% பாதி தான் எதிரையும். சரிங்களா? 70% 100%னா அதுல பாதி 50% 35. இதனால நம்ம அடிச்சு பார்ப்போம். அப்ப 70ல 50%, 50/100. இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, 7×5 35. அப்ப 35 இடம் உயர்த்தப்படுற இடம் வந்து இயற்பியலுக்கு. அடுத்து உயிரியலுக்கு வந்து, உயிரியல்ல வந்து நம்ம எத்தனை இடம் வச்சிருக்கோம், 80 இடம். 80ல 75%. அப்ப 80 பெருக்கல் 75/100, 75%. ரைட். ஓகே. நம்ம வந்து இங்க வந்து 25 அடிப்போம். 3 25 75, 4 25 100. சரிங்களா? திருப்பி 1 4 4, 2 4 8, இந்த 0 அங்க சேர்த்துறோம். சரிங்களா? அப்ப 20ம் 3 தான் இருக்கு. 20யும் 3யும் பெருக்கணும் அப்படின்னா 60. சரிங்களா? அப்போ உயிரியல்ல உயர்த்தப்படுற இடங்கள் வந்து 60. இப்ப கணக்குல என்ன கேட்கிறாங்க, உயர்த்தப்படும் இடங்களின் விகிதம் என்ன? எடுத்துக்க வார்த்தையை தான் பார்க்கணும். உயர்த்தப்படுற இடம். இதுல வந்து ஒரு விஷயம் சொல்றேன். இந்த கொஸ்டின் வந்து குரூப் 2ல 2025 கேட்ட கொஸ்டின். சரிங்களா? குரூப் 2ல 2025 கேட்ட கொஸ்டின். இப்போ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் விகிதம் கண்டுபிடிப்போம். சரிங்களா? உயர்த்தப்படும் இடங்களுக்கான விகிதம் தானே கேட்டிருக்காங்க. அப்ப இதான உயர்த்தப்பட்ட இடங்கள், இதுக்கு நம்ம விகிதம் கண்டுபிடிப்போம். விகிதம்னா என்ன, இந்த எப்படி இதை எழுதியிருந்தாலும் அதே மாதிரி தான் எழுதணும். 20:35:60. சரிங்களா? இப்ப இதுல எல்லாத்துலயும் காமனா என்ன நம்பர் இருக்கு, எல்லாத்தையும் பாருங்க 5 வந்து காமன். அதாவது 5 வந்து எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணும், அதான் காமனான நம்பர்னு அர்த்தம். இதை 5 டிவைட் பண்ணும், இதையும் 5 டிவைட் பண்ணும், இதையும் 5 டிவைட் பண்ணும். இதை 5 டிவைட் பண்ணா எத்தனை வரும், 4×5 20 அப்படி வச்சுக்கணும். இதை 5 டிவைட் பண்ணா என்ன வரும், 7×5 35. சரிங்களா? ரைட். ஓகே. இதை 5 டிவைட் பண்ணா என்ன வரும், 12×5 60. அதுக்கு மேலே இது எதுவுமே, இந்த நம்பர் எதுவுமே டிவைட் பண்ணாத பாருங்க, காமனான நம்பர் எதுவுமே டிவைட் பண்ணு. அப்போ நம்ம ஈஸ்ட், அதாவது உயர்த்தப்பட்ட இடங்களுக்கான விகித அடிப்படையில் எழுதி அதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது, 4:7:12 கிடைக்குது. இது ஆன்சர்ல மேல இருக்கான்னு பாருங்க, இல்ல. அப்ப இதுல என்ன ஆன்சர் அப்படின்னா, மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரிங்களா? இதுல வந்து இ அப்படிங்கிறது வந்து விடை தெரியவில்லை அப்படின்னு இருக்கும், நான் எழுதல. சரிங்களா? அப்ப இந்த 4:7:12 அப்படிங்கிறது கணக்குல ஆன்சர்ல இல்ல. அப்ப மேற்கண்ட எதுவும் இல்லை. அப்போ ஒருவேளை நம்ம யோசிக்கலாம் என்ன அப்படின்னா,
இப்போ ஏற்கனவே உள்ள இடம் எவ்வளவு தெரியுமா? 50. சரிங்களா? இப்ப நம்ம உயர்த்தப்பட்ட இடம் கணிதத்துக்கு எவ்வளவு? 20. இப்ப 50ஐயும் 70ஐயும் கூட்டிடுவோம். இப்ப நம்ம மொத்த இடம் வச்சுக்கோங்க. சரிங்களா? மொத்த இடங்கள் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இருந்தது 50 இடம், உயர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் 20 இடம், டோட்டல் எவ்வளவு இடம்? 50ஐயும் 20ஐயும் கூட்டோம்னா கணிதத்துக்கு 70 இடம். சரிங்களா? அடுத்து இங்க வந்து இயற்பியலுக்கு ஏற்கனவே இருந்தது 70, உயர்த்தினது வந்து 35, ரெண்டையும் கூட்டோம்னா 105. சரிங்களா? உயிரியலுக்கு வந்து ஏற்கனவே இருந்தது 80 இடம், உயர்த்தப்பட்ட இடம் 60, 80ஐயும் 60ஐயும் கூட்டணும் அப்படின்னா 140. சரிங்களா? இப்ப இத வந்து நம்ம ஏதாவது ஒரு நம்பரை காமனா டிவைட் பண்ணுமானா 35. சரிங்களா? 35 2 35 70, 3 35 105, 4 35 140. அப்ப 2:3:4 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் இருக்கு. 2:3:4 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் இருக்கு. ஆனா இப்ப நம்ம இந்த 2:3:4 டிக் பண்றதா, மேற்கண்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிறத டிக் பண்றதா அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, இந்த கணக்குல வந்து இதுதான் ஆன்சர் அப்படின்னா மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படிங்கிற ஆன்சர் வர தேவையில்லை. அது ஒண்ணு. ரெண்டாவது பாருங்க, கேள்வியை பாருங்க, உயர்த்தப்படும் இடங்களின் விகிதம். இந்த வார்த்தையை வச்சுதான் நம்ம யோசிக்கணும். நம்ம எக்ஸாம்ல இந்த மாதிரி எல்லாத்தையும் மொத்தமா கூட்டி இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறதா, இல்ல உயர்த்தப்பட்ட இடங்களுக்கான இது மட்டும் வீதம் கண்டுபிடிக்கிறதா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, நானா தான் எப்படி என்ன பண்ணுவேன் அப்படின்னா மேற்கண்ட எதுவும் இல்லை தான் போடுவேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து இதை ஆன்சர் டிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, இத ஆன்சர் வந்து அவங்க இதான் ஆன்சர் சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், அப்ப நீங்க சொல்றீங்க உயர்த்தப்படும் இடங்களின் கொடுத்துட்டு இதை ஆன்சர் நாங்க டிக் பண்ணி நீங்க அதை கொடுத்துட்டீங்கன்னு நம்ம கிளைம் பண்ணோம் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்க தான் கரெக்டா கொடுத்துருக்கோமே, உயர்த்தப்படும் இடங்களின் விகிதம் அப்படின்னு நாங்க தான் கொடுத்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. நம்ம இந்த ஆன்சரை நம்ம டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிளைம் பண்றோம்னு வச்சுங்க, உயர்த்தப்படும் இடங்களின் விகிதம் அப்படி உயர்த்தப்படும் இடங்கள் தானே நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிளைம் பண்ணும்போது அவங்களால மாற முடியாது. அப்ப இதுதான் ஒண்ணு, இது ஆன்சரை ஒத்துக்கணும், இல்லைன்னா ஒரு மார்க் கொடுத்துரும். சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல கேட்டிருக்க கொஸ்டின் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. பாருங்களேன், உயர்த்தப்படும் இடங்களின் விகிதம். சரிங்களா? இல்லாட்டி மொத்தமாக உயர்த்தப்பட்ட இடங்கள் விகிதம் என்னன்னு கேட்டா நம்ம இதை டிக் பண்ணலாம். அவங்க கேட்டிருக்கிறது எனில் உயர்த்தப்படும் விகிதம், இடங்களின் விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படிங்கிறதான் ஆன்சரா டிக் பண்ணணும்.